ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? அன்றைக்கி ஒரு நாள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுக்கு போகிறதுக்காக நானும் அம்மாவும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு, பிள்ளைங்களாம் லீவில் வீட்டிலே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாரையுமே அழைச்சிட்டு போயாச்சு. போயிட்டு அக்கா வீட்டில் விட்டுட்டு நானும் என்னோடய தம்பி ஒய்ஃபும் மட்டும் மேரேஜ்க்கு போயிட்டு வந்தோம். பிள்ளைங்க எல்லோரும் அக்கா வீட்டில் இருந்தாங்க. அங்கே வந்து மந்தி ரொம்பவே ஸ்பெஷல். எந்த ஊர்னு கண்டுபிடிங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். அக்கா வீட்லேயே நல்லா வைப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. என் அக்கா ஸ்கூல் திறக்கிறதுக்கு 1 வீக் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உடனே கிளம்பி அங்கேருந்து காரைக்கால் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். பிள்ளைங்களாம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக வெளியிலேயே போகவே இல்லை. மெயினாக எங்கள் அம்மாவும் அத்தாவும் எங்கேயுமே போகலை. அத்தாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுனால இப்போ தான் கொஞ்சம் டிரைவர் போட்டு கிளம்பி போனோம். அங்கே போனோன்னே பிள்ளைங்களும் எல்லாருமே நல்லாவே ஹாப்பியாக இருந்தாங்க. அத்தா மட்டும் பார்க்லேயே உட்காந்துட்டாங்க. நாங்கள் எல்லாருமே பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அத்தாவோட கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு கிளம்பியாச்சு. காரைக்கால் பீச்சுக்கு போகணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு தான் கிளம்பி போனோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க அங்கே வந்து ஜெல்லி ஃபிஷ் வருது, எல்லாரையும் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக உண்மை தான். அங்கே போனப்போ ஒரு சின்ன குழந்தைய கூட கடிச்சிச்சு. அதை பார்த்தோன்னே எங்கள் பிள்ளைங்கள்லாம் அழைச்சிக்கிட்டு வெளியாயிட்டோம். அங்கே என்டர்டெயின்மெண்ட்காக கொஞ்சம் எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. ஜீப்ஸ்லாம் கூட இருந்துச்சு. பிள்ளைங்க ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரைட் பண்ணி முடித்தோடனே நாங்கள் பார்க்குக்கு போயிட்டோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு வாடைலாம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதை போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன அவேர்னஸ் தான். யார் காரைக்கால் பீச்சுக்கு போனாலும் பிள்ளைங்கள்லாம் பத்திரமா பார்த்துப்போங்க. என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.